ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எழுச்சி டிஎன்பிஎஸ்சி. ஸோ முகலாயர்களில் பாபர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸ்பீட் ரிவிஷனாக. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹிமாயூன், அதை தொடர்ந்து வர ஷெர்ஷாவை இந்த வீடியோவில் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ பாபர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாபருக்கு மொத்தமாக 4 பசங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாயூன், செகண்டு கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் 4 பேர் இருப்பாங்க. ஸோ இதில் பாபருக்கு பிடித்தமானவர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஹிமாயூன் தான். ஹிமாயூனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஆனால் இவர் வீரம் இல்லாதவர் ப்ளஸ் அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹிமாயூனை இவங்க யாருக்குமே பிடிக்காது, தம்பிகள் யாருக்குமே பிடிக்காது, கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். இது தவிர்த்து ஷெர்ஷா, சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவுக்கும் பகதூர் ஷா, இவங்கெல்லாம் ஷெர்ஷாவை யார் ஹிமாயூனை இவங்க யாருக்குமே ஹிமாயூனை பிடிக்காது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹிமாயூன் 1530 கரெக்டாக பாபர் இறந்ததுக்கு அப்புறமா இவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவார். 1530லேருந்து 40 வரைக்கும் ஹிமாயூன் தான் ஆட்சி செஞ்சிட்ருப்பார் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாயூன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்ரான் சில பகுதிகளை ஆட்சி செய்ய சொல்லி கொடுத்துருப்பார். கம்ரான் கிட்ட என்ன பண்ண பகுதிகள் இருக்கும்னா காபுல், காந்தகார், இந்த 2 பகுதிகளும் அவர் ஆட்சி செஞ்சிட்ருப்பார் கம்ரான் அதை தாண்டி என்ன பண்ணுவார்னா பஞ்சாப் வரைக்கும் அவர் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டுருப்பார் கம்ரான். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷெர்ஷா எந்த பகுதிகளை ஆட்சி செய்கிறாருன்னா ஷெர்ஷா ஆட்சி செய்கிறது பீகார், வங்காளம் இந்த 2யுமே ஆட்சி செய்கிறது ஷெர்ஷா. பகதூர் ஷா என்ன ஆட்சி செஞ்சிட்ருக்கார் அப்படின்னா குஜராத். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய ஆட்சி பகுதி. கம்ரானுடைய ஆட்சி பகுதி காபுல், காந்தகார், அதை தாண்டி பஞ்சாப் வரைக்குமே எல்லையை கொண்டு போயிட்டுருக்காரு. ஷெர்ஷா பீகார், வங்காளத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு. பகதூர் ஷா குஜராத்தை ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா 1532 என்ன ஆகுது அப்படின்னா ஹிமாயூன் என்ன பண்ணுறாருனா தௌரா அப்படிங்கிற இடத்துல, தௌரா அப்படிங்கிறது ஒரு பிளேஸு, அங்கே இருக்கக்கூடிய சுனார் கோட்டை அப்படிங்கிற கோட்டையை கைப்பற்றுறாரு. யார்? நம்ம ஹிமாயூன் கைப்பற்றுறாரு. தௌராவில் இருக்கக்கூடிய சுனார் கோட்டையை 1532 ஹிமாயூன் கைப்பற்றுறாரு. கைப்பற்றிய பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா தீன்பனா அப்படிங்கிற ஒரு நகரத்தை டெல்லியில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஹிமாயூனுடைய எண்ணமே. ஸோ அதில் அவருடைய எண்ணங்கள் போயிட்டுருக்கிறப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு மகாராஷ்டிராவை கைப்பற்றுறாரு. பகதூர் ஷா கைப்பற்றிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாருனா ஹிமாயூன் ஸோ பகதூர் ஷா கிட்ட போரிட்டு குஜராத், மகாராஷ்டிரா 2யுமே ஹிமாயூன் கைப்பற்றிடுறாரு. கைப்பற்றிட்டு யார்கிட்ட கொடுத்துட்றாரு அப்படின்னா அஸ்காரி கிட்ட கொடுத்துட்றாரு. அஸ்காரி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்றாரு 2 பகுதிகளையும், குஜராத்தையும் ராஜஸ்தானையுமே. ஸோ இவர் குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ச்சி செய்கிறதுனால அஸ்காரி அங்கேருந்து தப்பிச்சு ஆக்ராவுக்கு ஓடிடுவார். ஆக்ராவுக்கு ஓடிடுறனால இவர் என்ன பண்ணுவார்னா அவரை சமாதானப்படுத்தி திருப்பி கூட்டிகிட்டு வருவார். ஹிமாயூன் அஸ்காரியை சமாதானப்படுத்திட்டு திருப்பி கூட்டிகிட்டு வருவார். ஸோ ரெண்டாவது இங்கே என்ன நடக்கும்னா ஷெர்ஷா என்ன பண்ணுவார் இந்த கேப்பில் அப்படின்னா ஷெர்ஷா வங்காள கோட்டை, ரோக்தா கோட்டை, இந்த 2 கோட்டையை கைப்பற்றிடுவார். ஸோ வங்காள கோட்டையும் ரோக்தா கோட்டையும் ஷெர்ஷா கைப்பற்றிடுவார். ஸோ இப்போ ஷெர்ஷா கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா ஹிமாயூன் ஷெர்ஷாவை நோக்கி போயிட்டுருப்பார், வங்காளத்துக்கு நோக்கி போயிட்டுருப்பார். அந்த நேரம் என்ன ஆகும்னா ஹிமாயூன் ஷெர்ஷாவை பார்க்குறதுக்கு வங்காளத்துக்கு போவார். அந்த நேரம் என்ன பண்ணுவார்னா இந்த ஹிண்டால் என்ன பண்ணுறாருன்னா கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாருங்க. ஹிண்டால் கிளர்ச்சி பண்ணவும் ஹிமாயூன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கவுடா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருப்பார். ஆனால் ஹிண்டால் கிளர்ச்சி பண்ணுறான்றதை கேள்விப்பட்டு நேராக ஆக்ராவுக்கு ஹிமாயூன் போயிடுவார். ஆக்ராவுக்கு போயிட்டு அவர் அங்கே சமாதானப்படுத்திட்டு திருப்பி என்ன பண்ணுவார்னா அவர் மறுபடியும் ஷெர்ஷாவை பார்க்குறதுக்கு போவார். சௌசா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த அடுத்த போர் நடக்கும். சௌசா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1539 அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஹிமாயூன் தோக்கடிக்கப்பட்டுருவார். ஷெர்ஷா தான் ஜெயிப்பார். ஸோ ஷெர்ஷா ஜெயிச்சிருவார். ரெண்டாவது ஹிமாயூன் என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து ஷெர்ஷா கிட்டேருந்து தப்பிச்சு பாரசீக நாட்டுக்கு ஓடிடுவார் அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? 1539 சௌசா போர் அப்படிங்கிறது நடந்தது. அங்கேருந்து இவர் தப்பிச்சு ஹிமாயூன் எங்கே போயிடுறாரு, ஈரான் ஓடிடுறாரு. ஸோ இவர் ஈரான் போயிடுறாரு. அடுத்தது என்ன ஆகும்னா 1540 திருப்பி போர் நடக்கும். அதுக்கு பேர் கன்னோசி போர். 1540 நடக்கிறதுக்கு பேர் கன்னோசி போர். அந்த கன்னோசி போர் எப்படி ஆகும் அப்படின்னா அதுலேயுமே ஷெர்ஷா தான் ஜெயிப்பார். இந்த கன்னோசி போருக்கு இன்னொரு போர் என்ன பேர்னா பில்கிரிம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
ஸோ வந்து இதுக்கப்புறமா வந்து ஷெர்ஷா வந்து 1530 40 கன்னௌசிப்பரோட அவரோட ஆட்சி முடியும். அடுத்து யார் வருவா அப்படின்னா 1540 to 45 வந்து ஷெர்ஷா வருவார். ஷெர்ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முகலாயர் கிடையாது. இவர் வந்து ஒரு சூர் வம்சத்தை சேர்ந்தவர். சூர் வம்சத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஹசன் சூரி. இவருடைய தந்தை வந்து ஹசன் சூரி. அவர் வந்து இந்த பீகாரில் சசாரம் பகுதியை ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்தவர். ஒரு ஆப்கானிய பிரபுவுடைய பையன் அவர். சரிங்களா? ஷெர்ஷா அப்படின்றது வந்து ஜாகிர்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் எந்த குடும்பம் அப்படின்னா ஜாகிர்தார் குடும்பம். ஸோ இவர் வந்து செர் அப்படிங்கிற ஒரு புலியை வந்து இவர் கொண்டதுனால அவர் வந்து அரியணை ஏறினதுக்கு பின்னாடி ஷெர்ஷா அப்படின்னு அறியப்பட்டார். அதுக்கு முன்னாடி இவர் பேர் வந்து ஷெர்கான் தான். ஷெர்கான் புலியை கொன்னதுனால தான், ஷெர்ருங்கிற புலியை கொன்னதுனால தான் அவர் பேர் ஷெர்ஷா. இல்லைன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து அரியணை ஏறதுக்கு முன்னாடி இவருடைய பேர் ஷெர்கான் தான். சரிங்களா? ஸோ இந்த ஷெர்ஷா எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவர் வந்து போரிடாமலே வந்து பல பகுதிகளை கைப்பற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து மாலவத்தை இவர் போரிடலை, ஆனால் மாலவத்தை இவர் கைப்பற்றினார். அடுத்து இவர்கிட்ட போயிட்டு போர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேவார ஆட்சி செஞ்சுட்டு இருந்த உதய்சிங் என்ன பண்ணார்னா தானாகவே சரணடைஞ்சிருவார். மேவாராண்ட உதய்சிங். ஷெர்ஷா வந்து அடைய நினச்சும் ஒரு பகுதியை அடைய முடியலை அப்படின்னா அது என்ன பகுதினா கலிஞ்சார் பகுதி. ஸோ கலிஞ்சார் பகுதியை வந்து அவர் அடையலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவர் கைப்பற்றினது இதெல்லாம் விட இந்த கலிஞ்சார் அவர் அடைய நினைத்தும் அடைய முடியாதது அப்படிங்கிறது யூனிக்காக இருக்குது. இந்த இதை பார்த்துக்கோங்க. கலிஞ்சார் பகுதி அவர் வந்து அடைய முடியல. ஆக்ராவில் ஸோ 1540-45 இந்த டைமில் 1540 என்ன பண்ணிட்டாரு, டெல்லி அவரை வந்து கைப்பற்றி சூர் வம்சத்தை வந்து தொடங்கினவர் ஷெர்ஷா தான் ஆக்ராவில். சரிங்களா? ஷெர்ஷா வந்து 1545 என்ன ஆகும்னா வெடிகுண்டு விபத்தில் அவர் இறந்துருவார். அவருடைய இரண்டாவது மகன் வந்து இஸ்லாம் ஷா. இவருடைய இரண்டாம் மகன் தான் இஸ்லாம் ஷா. அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா 1553 வரைக்கும் ஆட்சி செய்வார். 53 அவர் இறந்ததுக்கு பின்னாடி வாரிசுரிமை குழப்பம் வரும். அந்த குழப்பம் வரும்போது தான் 1555 56 இந்த டைம் பீரியடில் யார் வருவா அப்படின்னா ஹிமாயூன் வருவார். ஹிமாயூன் வந்து டெல்லி ஆக்ராவை கைப்பற்றிட்டு அவர் வந்து இந்த ஒரு வருஷம் ஆட்சி செய்வார். இந்த ஒரு வருஷம் ஆட்சிக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா டெல்லி கோட்டை நூலகம் அதிலிருந்து கீழே விழுந்து ஹிமாயூன் வந்து 1556 இறந்துருவார். ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா இவர் வந்து என்ன ஆகும்னா இவரை வந்து ஒருத்தர் வந்து ஒரு அறிஞர் வந்து விமர்சித்து பேசியிருப்பார். அவர் யாருன்னா ஸ்டான்லி லேன்புல். இவர் என்ன சொல்லுவார்னா வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹிமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்லி லேன்புல் வந்து அவரை விமர்சித்து ஹிமாயூனை பற்றி பேசியிருப்பார். ஸோ இந்த இப்போ இந்த 1555 ஹிமாயூன் வந்து உள்ளே என்ட்ரி எப்படி கொடுத்தாரு அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து ஒரு அரசர் வந்து உதவி செஞ்சுருப்பார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாரசீக நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசர் தான். அவர் பேர் தான் வந்து சபாவிட் வம்சத்தை சேர்ந்த சா தாமஸ் அப்படிங்கிற ஒரு அரசர் தான் வந்து யாருக்கு ஹிமாயூனுக்கு திரும்ப டெல்லியை கைப்பற்றுவதற்கு உதவி செஞ்சுருப்பார். ஸோ ஒரு வருஷம்தான் அவரால் ஆட்சி செய்ய முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி மாடிப்படிக்கட்டிலேருந்து இறந்து விழுந்ததாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து அந்த ஒரு வருஷ ஆட்சி வந்து ஹிமாயூனுக்கு இடையில் அவர் வந்துட்டு போவார். அதோட முடியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷெர்ஷா பற்றி சொல்கிறாருந்தா இவர் வந்து நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி நில சீர்திருத்தத்தில் ஷெர்ஷா அக்பருக்கெல்லாம் முன்னோடி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமாம், ஷெர்ஷாவுக்கு முன்னோடி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அவர் அலாவுதீன் கில்ஜியோடைய இராணுவ முறையை தான் ஷெர்ஷா ஃபாலோவும் பண்ணியிருப்பார். ஷெர்ஷா வந்து என்ன பண்ணியிருப்பார்னா டெல்லி சுல்தானுடைய அந்த நிர்வாக முறையை தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பார். விவசாயி சீர்குலைந்தா அரசன் சீர்குலைவான் அப்படின்னு நம்பினது ஷெர்ஷா. ஸோ விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்காரு. ரெண்டாவது, நிலங்களுக்கு சரியான வரியை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காரு. 1/3 பங்கு அரசுக்கு வந்து 1/3 பங்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்காரு. அது வந்து இறையத்து வாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இறையத்து வாரி முறை அதை தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார், இறையத்து வாரி முறையை. சரியா? அடுத்து இவர் காலத்தில் இருந்த முறைகள் என்னென்னா ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறை ரெண்டுமே இருந்துச்சு. ஜமீனு, ஜாகிர்தாரி. ஸோ இந்த ஜமீன்தாரி முறை அப்படின்னா நில உடைமையாளர்னு அர்த்தம். பாரசீக மொழியில் நில உடைமையாளர் அப்படின்னு அர்த்தம். ஜாகிர்தாரி முறை அப்படிங்கிறது வந்து நிலத்துடைய அந்த வரியை வந்து
அரசே டைரெக்டாக வசூல் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஜாகிர்தாரி முறை. ஸோ இது 2 முறையுமே இவர் காலத்தில் இருந்தது. இவரே வந்து ஜாகிர்தாரி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இல்லைங்களா. இப்போ இந்த ஷெர்ஷா வந்து என்ன பண்ணுவார்னா நவீன நாணயங்களின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஏன்னா அவர் வந்து வெள்ளி நாணயம்லாம் ருப்பியா அப்படிங்கிறதெல்லாம் இவர் அறிமுகப்படுத்தினது தான். ஸோ நாணயங்களை வந்து நாணய முறையில் வந்து பிரிட்டிஷும் சரி முகலாயர்களும் சரி, முகலாயர்கள் ப்ளஸ் பிரிட்டிஷ் 2 பேருமே யாரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா ஷெர்ஷாவை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதிலெல்லாம் எல்லாருக்கும் முன்னோடி இவர் தான். நவீன நாணயங்களின் தந்தையும் இவர் தான். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா இவர் சிந்து வங்காளம், சிந்துலேருந்து கரெக்டாக வங்காளம் வரைக்கும் இவர் ஆண்டது தான். ஃபுல்லாமே இவர் தான் ஆண்டிருப்பார், காஷ்மீர் தவிர. ஸோ இப்போ இந்த சிந்து டு வங்காளத்தில் வந்து கரெக்டாக சோனார்கான் அப்படிங்கிற பிளேஸ் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதிய சாலை அமைக்கிறாரு. அந்த புதிய சாலை வந்து ஆக்ரா ஜோத்பூர் அப்படிங்கிற 2 துறைமுகங்களையும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. சிந்துலேருந்து வங்காளம் வரைக்கும் வங்காளம் சோனார்கான் வரைக்கும் புதிய சாலை அமைக்கிறாரு. அது வந்து ஆக்ரா ஜோத்பூர் துறைமுகத்தை இணைக்கக்கூடியதாக இருக்குது. சராய் அப்படிங்கிற சத்திரங்களை அமைத்தது யாருன்னு கேட்பாங்க. சராய் அப்படின்னு சத்திரங்களை சாலைகளில் அமைச்சது வந்து ஷெர்ஷா தான். எல்லா சாலைகள்லையும் அமைச்சிருந்திருப்பார். ஸோ ஷெர்ஷா வந்து சில பேருக்கு முன்னோடியாக இருக்கார். யாருக்கு அப்படின்னா அக்பருக்கும் தோடர்மாலுக்கும். அக்பர் தோடர்மால் இவங்க 2 பேருக்கும் ஷெர்ஷா வந்து முன்னோடியாக இருக்கார். எதில் அப்படின்னா நிதி விஷயத்தில், நிதி நிர்வாக முறையில் ஷெர்ஷா வந்து அக்பருக்கும் தோடர்மாலுக்கும் முன்னோடியாக இருக்கார். குதிரைகளுக்கு சூடு போடக்கூடிய அந்த தாக் அப்படிங்கிற சூடு போடும் முறை வந்து அலாவுதீன் கில்ஜியை வந்து கொண்டு வந்திருந்தார் அப்படின்னு சொன்னோம். இவரும் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருந்திருக்கார், தாக்குங்கிற சூடு போடும் முறை. இவருடைய கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா சசாரம், பீகாரில் சசாரம் பகுதியில் தான் இவருடைய கல்லறை இருக்குது. சசாரம் அங்கே தான் இருக்குது. ஷெர்ஷாவுக்கு டெல்லியில் வந்து ஒரு நகரத்தை தீர்மானிக்கணும்னு ஆசை. அந்த நகரத்துக்கு பேர் புராண கிலா. கோட்டை சுவரோட ஒரு நகரம் தீர்மானிக்கணும்னு ஆசை. அது வந்து புராண கிலா என்று அழைக்கப்பட்டது. அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து ஷெர்ஷாவை பற்றின விஷயம். இது மேலும் வந்து என்னென்னா முறையான அஞ்சலக சேவையை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா முறையான அஞ்சலக சேவை அதை ஏற்படுத்தினதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா தான். சரிங்களா. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம டோட்டலாக ஹிமாயூன் ப்ளஸ் ஷெர்ஷா இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அக்பரை பற்றி, அடுத்து வர்ற ஜஹாங்கீர் இவங்களை பற்றியெல்லாம் வரிசையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.